பல்லூர் வராகி. அந்த பல்லூர் வராகி தான் எனக்கு முதல்ல காட்சி கொடுத்த இடம். அந்த அம்மா தான் இன்றைக்கும் உலகளவில் எங்கேயோ எத்தனையோ கோடி மக்களுக்கு என்னை பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை வராகி அம்மா எப்படி கொடுக்குறாங்க? அவங்களுடைய அன்புக்கு அந்த பல்லூர் வராகி தான் எனக்கு கிடைத்த ஒரு முதல் ஸ்தலம். நம்புங்க, நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். உங்களுக்கு வரம் வேணுமா, கேட்டது கிடைக்குமா, அந்த அம்மா கிட்ட சரணடைங்க. கடவுள்கிட்ட இதை கொடு அதை கொடுன்னு கேட்காதீங்க. நான் சொல்லித்தர ஒரு சூட்சமும், அம்மா நீ என்னோட வான்னு கூப்பிட்ருங்க. தெய்வத்தை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அந்த ஒரு முறை நம்ம தெய்வத்தை நீ என்னோட இருந்துருன்னு சொன்னால் நமக்கு எது தேவை எது தேவையில்லை, எது வேணும் எது வேண்டான்றது அவங்களே கொடுத்துருவாங்க. அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். ஐயா சொன்ன மாதிரி நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள், நம்ம கர்ம வினைகளை அகற்றுவது வரைக்கும் நமக்கு பொறுமை தேவை. எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பொறுமையோடு இருப்போமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பக்தியினுடைய உயர்ந்த நிலையும் உன்னத நிலையும் அடைவோம். அந்த ஒரு அம்சத்தை கொடுக்கிறவர் யார் என்று சொன்னால் வராகி அம்மா. நமக்கு வலிமையை கொடுத்து சோதனைகளிலிருந்து மீட்டெடுக்கிற வரைக்கும் நம்ம பக்தியில் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் வராகி அம்மா யாரும் தூக்கி எறிஞ்சிடாதீங்க. நீங்கள் தூக்கி எறிஞ்சாலும் அவங்க ஏதோ ரூபத்தில் உங்களோட வந்துட்டே தான் இருப்பாங்க. வளங்களையும் தருவாங்க, வரங்களையும் தருவாங்க, கேட்டதையும் கொடுப்பாங்க, கேட்காதையும் கொடுப்பாங்க. நம்மளை எதிரிகள் இருந்து விட்டுல எல்லாரும் முன்னாடி ஒசந்த குடியாக உயர்ந்த குடியாக வாழ வைப்பாங்க. முருகனும் அதை தான் சிறப்பு. முருகனை வேண்டினோன்னா ஒசந்த குடி உயர்ந்த குடியாக வைப்பாங்க. அண்ணாமலையாரை வேண்டும் போது கார்த்திகை தீபம் ஏற்றும் போது அந்த யார் அந்த முதல் விளக்கு ஏற்றுறாலோ அந்த அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொன்னால் அன்றைக்கு முழுக்க அவர்களுக்கு உயர்ந்த குடி தான். அந்த அண்ணாமலையாருடைய அம்சம்தான் உண்மத்த பைரவர். என் மனைவியாக உண்மத்த பைரவியாக இருக்கின்ற வராகி அம்மா உங்களை என்றைக்கும் உயர்த்தி ஏற்றி பிடிப்பாலை தவிர என்றைக்கும் அம்பிகை உங்களை தாழ விடமாட்டார்கள். நம்பிக்கையோடு வராகி அம்மா கும்பிடுங்க. வலிமை வராகியா வரங்களை தருவார்கள். ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி.